2025 நவம்பர் 28 முழு இலங்கை நாட்டையும் மக்களையும் கருப்பு தினமாக மாற்றியது. அன்றைய தினம் டிட்வா புயலின் தாக்கம் இலங்கை கிழக்கு கடற்கரையில் தாக்கி கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியது. இது இலங்கையில் கடந்த காலங்களில் உள்ள மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக தடம் பதித்தது. நாட்டில் கனமழை இடைவிடாது தொடர்ந்து பல மாவட்டங்களில் உருவெடுத்தது. இது ஆறு, குளம், ஏரி என பல இடங்களில் இவ்வெள்ள நீரானது படிப்படியாக நீர்மட்டம் உயர ஆரம்பித்தது. இலங்கை முழுவதும் இச்செய்திகள் பரவத் தொடங்கியது. மக்களின் அவதானம் பதற்றத்துடன் வெள்ளம் பக்கம் திரும்பியது. ஒரு பக்கம் வெள்ளமென கூறப்பட்ட, மறுபக்கம் நிலச்சரிவுகள் என்ற பேரழிவு காதுகளை வந்தடைந்தது. முழு நாட்டையும் அந்நேரத்தில் சோகத்தில் ஆழ்த்தத் தொடங்கியது. உலக நாடுகளின் பார்வை இலங்கையின் பக்கம் நோக்கப்பட்டது. உயிரிழப்புகளும் ஏற்பட ஆரம்பித்தது. தொடர்ந்தும் பல பேர் காணாமலாக்கப்பட்டார்கள். நாட்டில் பல வளங்கள் சேதமடைந்தன. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக உயிர்கள் 100 தாண்ட தற்போது வரை 600க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. சுமார் இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டனர். 3,85,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. 1.5 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். நாட்டில் குழப்பமும் பயமும் சூழ்ந்த நேரத்தில் நமக்கு நம்பிக்கையாய் நம்மோடு கைகோர்த்து வீரப்படைகள் களத்தில் இறங்கின. புயலால் வீழ்ந்தோம், ஆனால் மீட்பு பணிகள் நம்மை மீண்டும் எழ செய்தது. இனம், மதம் கடந்த மனித நேயம் ஒன்றாய் சேர்ந்து போராடத் தொடங்கியது. புயல் நம் கரைகளை தாக்கினாலும் உலகின் கரங்கள் நம்மை தாங்கின. நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடியில் சூழ்ந்தாலும் அந்நேரத்தில் உறவுக்கரம் நீட்டிய உலக நாடுகள் நமக்கு துணையாக இருந்தது. புயலின் பின் கண்ணீரை துடைக்க உலகம் ஒன்றாய் நின்றது. நாம் பல சோதனைகளை கடந்தவர்கள். அதில் எழுச்சியை கண்டு நாட்டை மீட்டவர்கள் நாம். பல வருடம் உரிமை போராட்டங்களால் கடந்து மீண்டெழுந்தோம். 2004 சுனாமி என்ற பேரழிவை கண்டும் மீண்டெழுந்தோம். 2019 ஈஸ்டர் தாக்குதல், 2020 கொரோனாவின் தாக்கம், 2022 பொருளாதார நெருக்கடி என்ற பல சோதனைகளில் மீண்டெழுந்தவர்கள் நாம். நம்மில் ஒற்றுமை என்ற நித்திய ஒளி இருக்கிறது. முழு இருள் வந்தாலும் நம்முள் ஒளி இருக்கும் வரை மீண்டும் மீள முடியும். இவ்வருடம் புயல், வெள்ளம், நிலச்சரிவு என்ற சோதனைகள் சூழ்ந்தாலும் மீண்டும் எழுவோம். சோதனைகள் நம்மை சோதித்தாலும் நம்மில் உள்ள சக்தி அதை மீறி எழ முடியும். களத்தில் இறங்கும் போது மட்டுமல்ல, மீண்டும் எழும் போது தான் நம் வலிமை நமக்கு தெரியும். முடிந்த மனங்களை கட்டி எழுப்ப எம் நாடு மீண்டெழுமே, புயல் வென்று தைரியமாக. வீழ்ந்த இடமெல்லாம் வேரூன்றி எம் நாடு மீண்டெழுந்ததே, உறுதியாய் எம் தேசத்தின் பெயர் காக்க. நம் நாடு சாயவில்லை, நாம் நெஞ்சில் தூக்கி எழுப்புவோம். இது முடிவுகள்ல, புதிய ஆரம்பம். இணைந்து வாழ்வோம், மீண்டும் எழுவோம்.